வணக்கம். ட்ரையாங்கிள் ஸ்கேல், கார்ட் ஸ்கேல் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சு நார்மலாக ஒரு டிராஃப்டிங் எப்படி போடலாம், அதுலேருந்து எப்படி மினியேச்சர் க்ரியேட் பண்ணலாங்கிறது இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் போடுறது மூலிமா நம்ம பார்க்கலாம். ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சைஸ் என்ன தேவைப்படும், அதுக்கு சூட்டபிள் மெட்டீரியல் என்ன, எத்தனை பீஸ் ஆஃப் கிளாத்து அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு எழுதியிருக்கேன். நம்ம இதில் மென்ஸுக்கு லார்ஜ் சைஸ் அப்படின்னா 18x18, கிட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து கர்ச்சீஃப் வந்து 8x8 ஆர் 10x10 அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு மென்ஸோடது வந்து 12x12. இப்போ 18 லார்ஜ் சைஸ் இருக்கிற இந்த மென்ஸோட கர்ச்சீஃபோட டிராஃப்டிங் நம்ம பார்க்கலாம். இதை வந்து அது இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் ஒர்க்கில் அதோட சைஸ் என்ன மெட்டீரியல் சூட் ஆகும், அதோட காம்பனன்ட்ஸ் எத்தனை பார்ட் ஆஃப் பீஸ் கிளாத் வந்து தேவைப்படும், இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம திருப்பியும் அந்த இது வந்து கர்ச்சீஃபுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெரிய திங்ஸ் மற்ற ஃப்ராக்கு, ப்ளவுஸு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது எத்தனை பீஸ் ஆஃப் கிளாத்துங்கிறதுலாம் உங்களுக்கு மறந்துடும். அதனால் இதில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கர்ச்சீஃப் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதில் வித்து அப்படிங்கிறது எதை சொல்லுவோன்னா, ஒரு லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணுறத வித்துன்னும், லென்த்துங்கிறது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ட்ரா பண்ணுறத லென்த்துன்னும் சொல்லுவோம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கேலு பென்சில் நல்லா ஷார்ப்பாக எடுத்துக்கணும். நம்ம வந்து டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர் சைடு இருக்கிறதையும், மினியேச்சர் வந்து நம்ம ட்ரெஸ் இதோட ஃபார்ம் மினியேச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்ச்சஸையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சென்டிமீட்டர் சைடு தான் ட்ரா பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த எல் ஷேப்பில் கார்னர் இருக்குது இல்லையா, இதை ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வரையக்கூடிய டிராஃப்டிங் வந்து கரெக்டாக 90 டிகிரியில் உங்களுக்கு இருக்கும். இதோட பர்பஸ் தான் எல் ஸ்கேல் அப்படிங்கிறது. நம்ம பெரிய கிளாத்தில் யூஸ் பண்ணி டிராஃப்டிங் போடும்போது, பேப்பரில் பண்ணும்போது எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இங்கே மைல்டாக ஒரு சின்ன ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அது நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். ஒரு எல் ஷேப்பில் ஒரு நல்ல ஒரு 90 டிகிரியில் ரெண்டு சைடும் வந்து நமக்கு வச்சு லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இது லைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து போடும்போது அது டார்க்கன் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 90 டிகிரியில் உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மென்ஸ் லார்ஜ் சைஸ் தான் நம்ம போட போகிறோம் இல்லையா, அந்த 18 இன்ச்சஸ் போடலாம், இல்லை 12 இன்ச்சஸும் போடலாம். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் இது தான் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட்டு 12x12ங்கிறது மீடியம் சைஸ், 18x18ங்கிறது லார்ஜ் சைஸ். இப்போ நம்ம லார்ஜ் சைஸ் கர்ச்சீஃப்கான டிராஃப்டிங்கை பார்க்கலாம். இதில் இப்போ இதில் 18x18னா வித் அண்ட் லென்த்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. வித்தும் 18, லென்த்தும் 18. இது ஸ்கொயருங்கிறதுனால, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கர்ச்சீஃப் இருக்குங்கிறதுனால ரெண்டும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி சென்டிமீட்டர் சைடில் நம்ம எடுத்துக்கணும். இதில் 1:4 60 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இதில் நம்ம என்னென்னா 18 வரைக்கும் தான் போட போகிறோம். இல்லை தாராளமாக 1:4 வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1:4 ஸ்கேலை இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. நம்ம இன்ச் டேப்பில் இருக்கிற இந்த 0 ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது. இதில் 2 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 18 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக 18 கிடச்சிடும். 4 பக்கமும் நம்ம கர்ச்சீஃபை மடித்து தப்போம் இல்லையா, அது ஆஃப் இன்ச்சுன்னு பார்த்தா 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதே மாதிரி லென்த்லேயும் டாப் டு பாட்டமில் 0 to 18 அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஸ்டிச்சிங் அலவன்ஸ், அதாவது சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு 1 இன்ச்சை போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த லைனை டார்க்கன் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் அதோட வித் அண்ட் ஹைட் சேம் ஸ்கொயருங்கிறதுனால 18:18 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 இன்ச் வித்து 19 + 1 இன்ச், அதனால் 19 வச்சு மார்க் பண்ணி ரெண்டு லைன்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதில் காமிக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். இது 19 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணி ரெண்டு லைனையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன டாட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லாங்கான ஒரு லைன் இருக்கும், அதுதான் 19. அதாவது இது ரெண்டாக இருக்கிறதுனால நடுவில் இருக்கிற 3 லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை 18க்கு அப்புறம் இருக்கிற சின்ன டாட் வந்து 1/2 இன்ச்சு, அதுக்கு அடுத்தது 19, 18.5ங்கிறது 18க்கு அடுத்து இருக்கிற சின்ன லைனு, அதுக்கு அடுத்து இருக்கிற லென்த்தான லைன் வந்து 19, அதுக்கப்புறம் இருக்கிறது 19.5, அப்புறம் 20. 18க்கு அப்புறம் 20 தான் இருக்கும் இந்த ஸ்கேலில். எல்லாம் வந்து டபுளாக 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஈவன் நம்பரில் 2 இருக்கும்.
இந்த மாதிரி 18ல் வர மார்க்கையும் 19ல் வர மார்க்கையும் நான் மார்க் பண்ணிவிட்டு 19ல் நம்ம சீம் அலவன்ஸ் கட்டிங் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டாட்டட் லைனில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுதான் வந்து சீம் அலவன்ஸ்க்காக கட்டிங் லைனுங்கிறது புரியும். 1 inch ஃபார் சீம் அலவன்ஸ். இந்த ஸ்கேல் 1:, எந்த ஸ்கேலில் இதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். 1:4 ஸ்கேலில் சென்டிமீட்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். இதில் காமிக்கிற மாதிரி அந்த கட்டிங் லைனை டாட்டன் லைனை நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இது வந்து சீம் அலவன்ஸ்க்காக கட்டிங் லைன் இது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மெயினான மெஷர்மெண்ட் என்னென்னா 18 × 18, 1 inch சீம் அலவன்ஸ். அதாவது நம்ம 2 கிளாத் அந்த 2 கார்னர் எல்லாத்தையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்டிச்சிங்கான அலவன்ஸ் தான் அந்த 1 inch. 4 சைட்லேயும் வந்து நம்ம 1.5 inch கொடுக்கறதுக்கு ஒரு 2 சைடில் மட்டும் 1 inch நம்ம கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 0, 1, 2, 3 அப்படின்னும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஏபிசிடி போட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நம்பர்ஸ் ஏபிசிடியை விட நார்மலாக நம்ம இதை வித்து ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிராஃப்டிங் நான் ஒரு கர்ச்சிஃபுங்கிறதுனால இதில் எந்த கர்வ்ஸும் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் எப்படி வரையலாம், அதுலேருந்து எப்படி வந்து ஒரு மினியேச்சருக்கு பண்ணலான்னா இன்ச்சு சைடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கேலில் அதை வச்சு நம்ம பேப்பரில் அந்த இன்ச்சஸை மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா உங்களுக்கு மினியேச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் கிராஃப்டிங் வந்து கிடைக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் 1:9 இன்ச் டேப்பில் நம்ம இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 1:4 ரேஷியோவில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கர்ச்சிஃப் வந்து ரெடி ஆகிடும். இதே சேம் மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் நார்மலான மெஷர்மெண்ட் டேப்பில், லாங்கான டேப்பில் ஒரு கிளாத்தில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரெகுலரான கர்ச்சிஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எப்படி ஒரு கிளாத்தை வந்து எண்டை சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸ் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோல்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 கார்னர்ஸையும் நம்ம மடித்து தைக்கும் போது ஏன் கர்ச்சிஃப்லாம் ஸ்டிச் பண்ணி பார்க்கணுமோ அப்படின்னா அந்த 2 கார்னர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கார்னர்ஸ் வந்து நம்ம திக்காக மடிக்கும் போது நமக்கு ஈவனாக வருதாங்கிறதுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த மாதிரியான டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பேட்டர்னும் எப்படி நான் உங்களுக்கு போடலாம், எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.